ஸ்மார்ட்டீஸ் நம்ம சேனலில் ஒரு மாடர்ன் லைஃப்பில் நம்ம எப்படி ஹெல்த்தியாக நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ஸ்மார்ட்டான ஐடியாஸாக அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ஃபிட்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் தான் வந்து நான் என்னோட வீடியோ ஷார்ட் அண்ட் க்யூட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நான் எடுத்துக்க டாபிக் வந்து கருப்பு கவுனி அரிசி. ஸோ கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைஸ் அண்ட் ஃபேமஸான ரைஸ். இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி கூட இருக்குங்க. ஓகே கைஸ், இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஃபர்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் மன்னர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த ரைஸ் நீங்கள் ஒரு ரெசிபி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டுமாரோ நீங்கள் ரெசிபி ரெடி பண்ணணும், அதாவது பொரிஜ் கஞ்சி இல்லைனா வந்து அதர் ஸ்வீட் ரெசிபி கூட இருக்குது. நான் 2 வகையான ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து இன்றைக்கி நைட்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒரு 12 ஹவர்ஸாவது மினிமம் ஊற வைக்கணும். ஸோ இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து 2 டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஸோ அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து 1:4 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில், அதாவது 1 கப் அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியோடய நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியிலே வந்து நல்ல ஒரு சத்து இருக்கும். ஸோ இன்றைக்கி ஊற வச்ச தண்ணியில் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதுலேயே வந்து ஒரு டார்க் கலர் இருக்கும், அதாவது ப்ரௌனிஷாக ஒரு பிளாக் மாதிரி கலரில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதுதான் அதோட சத்துக்களே. ஸோ அதை அப்படியே வந்து வேக வச்சுருங்க. ஸோ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், பெப்பர் அண்ட் கருவேப்பிலை. ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சீரகம். ஸோ சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய வெங்காயம் போடலாம், பட் சின்ன வெங்காயம் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா கொடுக்கும் அண்ட் அரோமா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுட்டேன். நான் வந்து பாட்டில் வச்சு நார்மலாக தான் இன்றைக்கி வேக வச்சேன். ஸோ 45 மினிட்ஸ் இருக்கும். பட் அப்போயுமே வந்து அது அவ்வளோ சாஃப்டாக ஒன்றும் வேகலை. பட் இந்த அரிசி வந்து அப்படி தான் நின்று வேகக்கூடிய அரிசி. ஸோ நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 10 to 12 விசில் விடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இந்த கஞ்சிக்கு தேவையான தாளிப்பு ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு ஸ்பூன் நெய் அண்ட் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். ஸோ 2மே எடுத்திருக்கேன். ஸோ 2மே வந்து ஃப்ளேவர் செமையாக கொடுக்கும் அண்ட் அரோமா நம்ம நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இந்த ஃபுட்டை வந்து இன்னும் ரிச்சாக நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டிருக்கேன். ஸோ சீரகம் ரொம்ப நல்லது. நான் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ 200 கிராம் அரிசிக்கு 1 ஸ்பூன் சீரகம் அண்ட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க. இது நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசம் வரும். ஸோ அந்த வாசமே வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அரோமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த இஞ்சி அப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் நீங்கள் நல்லா சேர்ப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து சாஃப்டாக குக் ஆனால் போதும். ஸோ வந்து ரொம்ப நல்லா டீப்பாக குக் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. அண்ட் ரொம்ப வந்து கறியை வச்சுற மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ வந்து சாஃப்டாக குக் ஆனால் போதும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்து உப்பு வந்து ஓவரால் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. மெயினாக ப்ரெஷர் பேஷண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாமல் அது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இது சாஃப்டாக இப்போ குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவிச்சு வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசி உள்ளே கொட்டிடலாம். ஸோ வந்து நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 10 to 12 விசில் வரையும் விடுங்க. ஸோ நார்மல் குக்னா கண்டிப்பாக 45 மினிட்ஸ் மேலே ஆகுது. ஸோ நான் வந்து இன்றைக்கி 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து கூழ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லை 1க்கு 2 கூட அடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரைஸ் மாதிரியே நார்மலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கூழ் மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அப்படியே பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதை போட்டாச்சு. ஸோ பாயில் பண்ணதை போட்டு அந்த அரோமா அந்த எசன்ஸ்லாம் வந்து இதில் இறங்கணும். ஸோ அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டெக்ஸ்டர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கலரே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா நின்று வேகக்கூடிய அரிசி அண்ட் தண்ணி ரொம்ப நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ நான் வந்து அரை சொம்பு தண்ணி ஊற்றினேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி குவான்டிட்டியில் இருக்குது. அண்ட் நல்லா சாஃப்டாக குக் ஆச்சுன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி செமி கிரேவி கண்டென்ட் அந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, கூழ் மாதிரி குடிக்கணும்னா தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நார்மலாக கொஞ்சம் சூப் மாதிரி குடிக்கணும் அண்ட் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூள் அண்ட் மிளகு. ஸோ இதை மட்டும் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து நீங்கள் வேக வச்சுருங்க. ஸோ இதை வேக வைக்கும் போது உப்பு போடாமல் வேக வைங்க. ஸோ உப்பு போட்டு வேகிச்சுன்னா கண்டிப்பாக இது நல்லாவே வேகாதுங்க. ஏன்னா அப்படியே வந்து அந்த அரிசி அப்படியே இருக்கும், அந்த டெக்ஸ்டர் மாறாமல் இருக்கும். ஏன்னா அந்த அரிசியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் அதிகம். ஸோ உப்பு போடாமல் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் தாளிக்கும் போது ஃபைனல் ஸ்டேஜில் உப்பு போடுங்க.
ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லது. ஸோ காரம், உப்புலாம் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படிங்கிறனால வந்து நீங்கள் உப்பு கம்மியாக சேர்த்துக்கும் போது அதோட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நேரடியாக சேர்ந்துரும். அவ்வளோதாங்க. 15 மினிட்ஸ் வச்சு அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ. ஸோ தேங்காய் பூ இந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் எந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸோ சுகர் பேஷண்ட், ஸோ நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிங்கன்னா தேங்காய் போட வேண்டாம். ஸோ தேங்காய் போடும்போது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ தேங்காய் போடாமல் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஸோ சப்போஸ் நீங்கள் இன்னுமே வந்து கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 மோர் கிளாஸ் ஊற்றிட்டு மறுபடியும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நான் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் ஊற்றி நான் சிம்மில் வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக இதுக்கு வந்து பாகக்காய் ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொரிஜோ இல்லைனா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாகக்காய் ஃப்ரை வந்து இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது நமக்கு ஆயிலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் ரெடி பண்ணேங்க. ஸோ கஞ்சி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கருப்பு கவுனி அரிசி பொரிஜ் இஸ் ரெடி நவ். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ஒண்டர்ஃபுல்லான டயட் ஃபுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பெல்லி ஃபேட் குறைக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ரெகுலராக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கஞ்சுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சிம்பிளி ஆசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அரோமாவே உங்களை வந்து சாப்பிட தூண்டும். ஸோ அதை வந்து அந்த ஃப்ளேவர் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பொரிஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்லாம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரையோடு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஓகே கைஸ், ஸ்பைஸியாக வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்வீட்டாக வேணுன்னா இந்த வேக வச்ச அந்த நீங்கள் கருப்பு கவுனி அரிசி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து தேவையான அளவுக்கு கரும்பு சக்கரை, கொஞ்சமாக சால்ட்டு. ஸோ கரும்பு சக்கரைங்கிறது நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை போட்டு அண்ட் தேங்காய் பூ, லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ தேங்காய் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட நீங்கள் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்லாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஹெல்தியான எக்ஸலண்ட்டான ரெசிபி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I meet you all with another new video. Eat healthy and stay fit.